من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. சகல புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. சலாத்தும் சலாமும் அகிலத்துக்கு ஒரு அன்புடையாக எமக்கெல்லாம் வழிகாட்டியாக உபதித்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை அன்னாரை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான அனைவர் பேரும் என்று உண்டாவதாக. ஆரம்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உபதேசங்களிலே அதிகமாக கூறக்கூடிய ஆரம்பமாக கூறக்கூடிய ஒரு விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய தலைப்பை ஆரம்பிக்கின்றேன். நபி அவர்கள் பொதுவாக ஒரு உபதேசத்தை கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை பற்றி குறிப்பிடுவார்கள். அதாவது அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன விடயங்கள்லாம் ஏறியிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டு விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி தடை விதித்திருக்கின்றானோ அவைகளை விட்டு விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த உபதேசத்தை செய்தவனாக இந்த ஆரம்பிக்கின்றேன். மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே விட்டிருக்கின்றோம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை அவன் தெளிவாக இருக்க வேண்டும். இதை பற்றி ஒரு சில விடயங்களை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்களும் காஃபிர்களும் கூட ஏற்றிருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்களை பார்த்து குறைஷிகள் கூறுகின்றார்கள், அஹும் கரீம், நீங்கள் சங்கையான சகோதரராக இருக்கின்றீர்கள், நீங்கள் சிறந்தவராக இருக்கின்றீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குறைஷ் காஃபிர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று இவருடைய காலத்தை நாம் எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள் என்ற விடயத்தை எங்களுக்கு கருத்து கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், த 100 என்ற ஒரு புத்தகம் எழுதப்பட்டது. இது முஸ்லீம் அல்லாத ஒருவர் மூலமாக எழுதப்படுகின்றது. இவர் உலகத்திலே வாழ்ந்த சிறந்த தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு ஆய்வு செய்து அதிலே 100 பேர்களை தேர்வு செய்து ஒரு புத்தகமாக அதை வடிவமைக்கின்றார். இந்த புத்தகத்தில் முதலாவது இடம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் அவர் பார்க்கின்றார், நீதமான முறையிலே பார்க்கின்றார். முஸ்லீம் அல்லாமல் இருந்தாலும் நீதமான அமைப்பில் பார்த்து எல்லா துறைகளிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு பெற்றதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடத்தை கொடுக்கின்றார்கள். அருமையான சகோதரர்களே, இதற்கு மேலாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறந்தவர் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒருவர் எங்களுக்கு தலைவராக கிடைத்தது முஸ்லீம்கள் உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், பல தலைவர்கள் மக்களை ஏமாற்றி விளைப்பு நடத்தி அவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விடயத்திலே நாங்கள் ஆரம்பமாக செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ரசூலாக நாங்கள் உறுதியாக நம்புவது, இது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பத்திலே கூறக்கூடிய நேரத்தில் அல் இஸ்லாம் அன் தஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாம் என்பது வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு நீ சாட்சி கூறுவது. அடுத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீ சாட்சி கூறுவது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் சாட்சி
இந்த ரெண்டு விடயங்களும் ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால்தான் அவன் உண்மையான முஸ்லிமாக கருதப்படுகின்றான். அன்பான சகோதரர்களே, இந்த இரண்டாவது பிரிவு இருக்கின்றது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வது. இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வருகிறவர்கள் கூட்டம் யாரும் சொன்னால் ஷியாக்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பல சாரார், பல பிரிவுகள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்றார்கள். அதிலே ஒரு சாரார் அவருடைய கோட்பாடு என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலாக அவர்கள் ஏற்பது கிடையாது. மாறாக அந்த இடத்திலே அலி ரலியல்லாஹு அவர்களை ரசூலாக அவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள். பொதுவாக அவர்களுடைய பாங்குகளை கூட அவர்கள் கூடக்கூடிய அதான், அதாவது நாங்கள் அதான் கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக நாங்கள் கூறுவோம். ஆனால் அவர்கள் அஷ்ஹது அன்ன அலி, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய வார்த்தையை பயன்படுத்தி அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். அன்பான சகோதரர்களே, இந்த ஷியாக்களை பற்றி நாங்கள் சற்று விளங்கி இருக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால், இன்று இலங்கையில் அவர்களுடைய வளர்ச்சி அதிகமாக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மிக மோசமானவர்கள். காரணம் என்னன்னு சொன்னால், முஸ்லீம்களாக அவர்கள் தக்கை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்களுடைய குர்ஆன் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள், வேறு குர்ஆன் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று சஹாபாக்களை மிக மோசமாக அவர்கள் ஏசக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு சொன்னால், காஃபிர்கள் என்று அவர்கள் அவருடைய பேச்சுக்களை எங்களுக்கு காண முடிகின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மோசமான நடத்தை உடையவர் என்று பகிரங்கமாக கூறக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த ஷியாக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, எங்களுடைய நாட்டின் தற்போதுள்ள நிலைமையை நாங்கள் எடுத்து பார்க்கும் சந்தர்ப்பத்தில் அவருடைய வளர்ச்சி அதிகமாக்கப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு சொன்னால், கொழும்பு பகுதிகளில் அவர்கள் ஒரு பல்கலைக்கழகத்தை கூட திறந்திருக்கின்றார்கள். அதன் மூலம் முஸ்லிம் மாணவர்களை அங்கே எடுத்து அவருடைய கொள்கைகளை அவர்கள் பரப்புவது அவருடைய நோக்கம். அதே போன்று பல பகுதிகளில் அவர்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். தென் மாகாணத்திலே கூட அது நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய பல உலமாக்களை ஈரானுக்கு வரவழைத்து அவர்களுடைய விடயங்கள் அங்கே போதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஜமியத்துல் உலமாவின் மூலமாக அவர்களுடைய விடயத்தில் ஏதாவது எதிர் நடவடிக்கை எடுக்க முன்வந்தால் அரசாங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு தடை விதிக்கப்படுகின்றது. காரணம் என்னன்னு சொன்னால், அரசாங்கத்துடன் அந்த அளவு அவர்களுடைய அந்த தொடர்பை அவர்கள் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் நாங்கள் நம்ப வேண்டிய அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், நபி அவர்கள் நபிமார்களின் இறுதியானவர்கள். இதை நாங்கள் நம்பியாக வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் ஃபாத்தமன் நபியின், நபிமார்களுக்கு இறுதியானவர் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றார். நபி அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் லா நபிய பஅதி, எனக்கு பின்னால் நபிமார்கள் வரமாட்டார்கள் என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த விடயத்தை ஏற்காமல் வழிதவறிய ஒரு கூட்டம் தான் காதியானிகள். காதியானிகளை பொறுத்தவரையில் அவர்களும் இலங்கையில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீர்கொழும்பு, அதே போல் பசியாலை போன்ற இடங்களிலே அவர்கள் செயல்பட்டுக் கொண்டு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அடுத்த கடமை என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிப்பது, அவர்களை உகப்பு வைப்பது. இந்த உகப்பு வைப்பதை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை இஸ்லாம் ஈமானுடன் தொடர்புபடுத்தி குறிப்பிட்டிருக்கின்றது. ஈமானுடைய ஒரு அம்சமாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மேன்மையானவராக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரை விடவும், தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, அனைத்து விடயங்களை விடவும் அவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேன்மையானவராக இருக்க வேண்டும். இப்படி ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உகப்பு வைக்கவில்லை என்று சொன்னால் அவன் உண்மையான முஸ்லிமாக கருதப்பட மாட்டான், அவன் உண்மையான ஈமான் உள்ளவனாக அவன் கருதப்பட மாட்டான் என்பதை நாங்கள் ஹதீஸ்களின் மூலமாக விளங்குகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பத்திலே கூறுகின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது, உங்களிலே ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. எதுவரைக்கும் சொன்னால், ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ நாஸி அஜ்மஈன், அவருக்கு நபி
நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த மனிதனுக்கு அவருடைய பிள்ளைகளை விடவும் அவருடைய பெற்றோர்களை விடவும் அனைத்து மனிதர்களை விடவும் நான் விருப்பத்துக்குரியவனாக ஆகும் வரைக்கும் அவர் உண்மையான மூமினாக இருக்க முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, நாங்கள் உலகத்திலே உண்மையான மூமினாக வாழ வேண்டுமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகள் எங்களுடைய விடயங்களை அனைத்திலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த விடயத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். பொதுவாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரை காண் நாங்கள் நேசிக்கின்றோம் என்பதாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், எங்களுடைய செயல்களை எடுத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதற்கு மாற்றமான உண்மையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முக்கியமாக வற்புறுத்தக்கூடிய, நபி அவர்கள் வலியுறுத்தக்கூடிய விடயங்களிலே பொறுப்போக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். பேச்சால் நாங்கள் என்ன கூறுகின்றோம்? நாங்கள் நபி அவர்களை நேசிக்கின்றோம் என்பதாக கூறுகின்றோம். நபி அவர்கள் வலியுறுத்திய விடயங்களை நாங்கள் நபி அவர்கள் வலியுறுத்தக்கூடிய விடயங்களிலே பொறுப்போக்காக நடந்து கொண்டிருக்கின்றோம். ஐவேளை தொழுகை எடுத்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு வலியுறுத்தினார்கள். இமாம் ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு வலியுறுத்தினார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இதிலே பொறுப்போக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்குமாக இருந்தால் அது உண்மையான நேசமாக இருக்க முடியாது. அருமையான சகோதரர்களே, அண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஒரு படம் வெளியாகி முஸ்லிம்கள் பல பகுதிகளிலேயும் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அதிலே இலங்கையிலேயும் பல அமைப்பிலே ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அதிலே ஒருவர் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு போஸ்டரை உயர்த்தி வைத்துக் கொண்டு அந்த போஸ்டரில் எழுதப்பட்டிருக்கின்றது, அவர் லைஃப் ஃபார் யூ, எங்களுடைய வாழ்க்கை நபியை உங்களுக்குத்தான் என்பதாக அந்த போஸ்டரில் எழுதப்பட்டிருக்கின்றது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த அன்பை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் அவருடைய தாடியை பார்த்தால் முற்று முழுதாக வளைக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையான சகோதரர்களே, நபி அவர்கள் தாடியுடைய விடயங்களை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். அந்த விடயம் அந்த மனிதன் மூலமாக புறக்கணிக்கப்படுகின்றது. ஆனால் வாய் வார்த்தைகள் அவர் என்ன கூறுகின்றார்? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதாக கூறுகின்றார். இது உண்மையான நேசமாக இருக்க முடியாது. ஒரு புலவர் கூறுகின்றார், இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதி, ஒரு நேசிக்கக்கூடியவன் அவன் யாரை நேசிக்கின்றானோ அவனுக்கு வழிபடுவான். நபி அவர்களை நாங்கள் உண்மையான முறையில் நேசித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அனைத்து விடயங்களையும் எடுத்து நடப்போம் என்பதை இந்த புலவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார். அருமையான சகோதரர்களே, நாங்கள் இன்று கவலைப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், மிகச்சிறந்த நபி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய வழிகாட்டியாக மிகச்சிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நபியுடைய முகப்பத்தை எங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தாமல் இன்று பல முஸ்லீம்களை நாங்கள் பார்க்கின்றோம். வேறு யாருடைய முகப்பத்தை, நேசத்தை தங்களுடைய உள்ளங்களில் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். சில நேரங்களில் ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கலாம், அந்த விளையாட்டு வீரனை பற்றி அதிகமாக கதைப்பார்கள். அவர்கள் எப்படி செயல்படுகின்றார்களோ அந்த அமைப்பில் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக் கொள்வதற்காக முயற்சி செய்யக்கூடிய பல வாலிபர்களையும் வாலிப பெண்களையும் நாங்கள் சமுதாயத்தில் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் சில நேரங்களில் அவர்களுடைய முன்மாதிரிகளாக நடிகைகளை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள், நடிகர்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தன்னுடைய முடிவெட்டுவதாக இருந்தாலும் சரி, ஆடையாக இருந்தாலும் சரி, இவைகளை அந்த அமைப்பில் செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இவர்கள் யாரை நேசிக்கின்றார்களோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய வாழ்க்கை சில நேரங்களில் பாவங்களிலேயும் விபச்சாரத்திலேயும் அநியாயத்திலேயும் வீண் களியாட்டங்களிலேயும் அவருடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதிப்புடைய அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட நேசம் ஒரு நாள் ஒரு மனிதன் நேரான வழியில் பக்கம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் யாரை பின்பற்றுகின்றார்களோ அவருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் பல பிரச்சனைகள் மத்தியில் அவருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாளும் இந்த நேசம் ஒரு மனிதன் நேரான வழியிலே கொண்டு போய் சேர்க்க மாட்டார்கள். அதற்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை நாங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தினால், நபி அவர்கள் உண்மையான முகப்பத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தினால் அது நிச்சயமாக எங்களை நேரான வழியின் பக்கம் கொண்டு போகும். உலகத்திலே நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைகளை ஈட்டி தரும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி வருகின்றார், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, எப்போது கியாமத் நாள் வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அஅதத்தலஹா, இதற்காக நீ என்ன தயாரித்து வைத்திருக்கின்றாய்? மறுமையை பற்றி கேட்கின்றாய், இந்த மறுமைக்காக வேண்டி நீ என்ன தயாரித்து வைக்கின்றாய் என்பதாக நபி அவர்கள் கேட்ட நேரத்தில் அந்த சஹாபி கூறுகின்றார், மா அஅதத்தலஹா மின் கஸீர் ஸலாத்தின் வலா ஸௌமின் வலா ஸதகத்தின். யா ரசூலல்லாஹ், நான் பெரிதாக நோன்பையோ அல்லது
அல்லது சதக்காவையோ அல்லது தொழுகையோ நாம் பெரிதாக செய்திருப்பது கிடையாது. மாறாக வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, என்றாலும் நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக அந்த சஹாபி கூறுகின்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கின்றாயோ நீ அவர்களுடன் இருப்பாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய நேசத்தை எங்களுடைய உள்ளங்கள் ஏற்படுத்துவதன் மூலமாக அது உலகத்தில் எங்களுக்கு நேரான வழியையும் மறுமையிலே எங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக எங்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அடுத்த கடமை என்னவென்று சொன்னால் இது மிக முக்கியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது. நாங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தாலும் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தாலும் இந்த பின்பற்றுவது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் நபி அவர்களை பின்பற்றும்படி அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நபி அவர்களை பின்பற்றும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும், அவனுடைய தூதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். இதே போன்ற பல வாசகங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல இடங்களில் கூறுகின்றான். இன்னும் இடத்திலே கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் வமா ஆதாகுமு ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் எடுத்து நடங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை தடுத்தார்களோ அதை விட்டு நீங்கள் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். இந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது வலியுறுத்தப்பட்டிருப்பதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் உலகத்தில் நிம்மதியாக வாழ, அதே போன்று மறுமையிலே அவன் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள இந்த விடயம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது. எப்போது மனிதன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடாமல் அதை விட்டு ஒதுங்கிக் கொள்கின்றானோ, தன்னுடைய மன உச்சைப்படி நடக்க தயாராகின்றானோ, அவன் உலகத்திலேயும் நஷ்டவாளனாக மறுமையிலேயும் அவன் நஷ்டவாளனாக மாறிவிடுகின்றான் என்ற அந்த ஒரே ஒரு காரணத்தை வைத்து அதிகமாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, இவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றார்களோ, அல்லாஹ் கூறக்கூடிய விடயங்களை எடுத்து நடக்கின்றார்களோ, அதே போன்று அவருடைய தூதர் கூறக்கூடிய விடயங்களை எடுத்து நடக்கின்றார்களோ, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகின்றார்களோ, அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறார். மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, ஒருவர் தன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய விடயத்தை விட்டு தூரமாகிக் கொள்வாராக இருந்தால், பின்பற்றாமல் அவருக்கு எதிராக செயல்படுவாராக இருந்தால் அவருடைய வாழ்க்கை நஷ்டத்திலே செல்லக்கூடியதை நாங்கள் சமுதாயத்திலே கண்டு கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த பத்திரிகைகளை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பத்திரிகைகள் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், பெண்கள் கற்பழிக்கப்படுவது அல்லது பெண்கள் கடத்தப்படுவது அல்லது பெண்கள் கொலை செய்யப்படுவது, இப்படி பத்திரிகைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதற்குரிய காரணத்தை முழு உலகம் இன்று தேடுகின்றது, அதற்குரிய விடை தெரியாமல் தடமாறுகின்றது. அருமையான சகோதரர்களே, இதை நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதற்குரிய தீர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய முகத்தையும் கையை தவிர அனைத்து பகுதியையும் மறைக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் கூறுகின்றது. இதே ஒரு பெண் அவள் பேணி நடப்பதாக இருந்தால் அவள் பாதுகாக்கப்படுவார். இன்று அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால், பெண்களுடைய ஆடை. இன்று ஒரு நல்ல மனிதனுக்கு கூட பாதையை செல்ல முடியாத அளவுக்கு பெண்களுடைய ஆடையுடைய கோலங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்படி நடந்ததன் காரணமாக அதனுடைய தீய விளைவுகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக இஸ்லாம் கூறக்கூடிய இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு பெண் ஒரு பயணம் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில், பயணம் சென்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மகரமானவர்களுடன் தான் செல்லும்படி இஸ்லாம் கூறுகின்றது. இது பேணப்பட்டிருந்தால் ஒரு நாளும் இந்த பிரச்சனை வரமாட்டார். இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னால இப்படிப்பட்ட இந்த உலகமே விடை தேடக்கூடிய ஒரு விடயத்துக்கு இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னாலே விடை கூறியிருக்கிறது. ஆனால் இலங்கையிலே தான் இன்னும் பல நாடுகளிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய விடயத்திலே தெளிவில்லாத ஒரு நிலைமை நாங்கள் சமுதாயத்திலே கண்டுகொண்டிருக்கின்றோம். சில நேரங்களில் இஸ்லாம் என்ற பெயரில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய விடயங்கள், நபி அவர்கள் கூறாத விடயங்கள், சில நேரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விடயங்களை கூட நன்மை எதிர்பார்த்து இஸ்லாம் என்ற அமைப்பில் பல சகோதரர்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் சமுதாயத்தை கண்டு கொண்டிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக இந்த மாதம் வந்துவிட்டால், ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் அதிகமாக அரங்கேறுவதை சமுதாயத்தை கண்டு கொண்டிருக்கின்றோம். பள்ளிவாசல்களில் கொடியேற்றுகிறார்கள். நபி அவர்களை புகழ வேண்டும் என்ற அமைப்பில் மௌலூத் ஓதுகின்றார்கள். நபி அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. யாரும் இதை தவறாக நீங்கள் நினைத்துவிட வேண்டாம். யாரை எதிர்ப்பதற்காகவோ அல்லது யாரையும் தாக்குவதற்காகவோ அல்லது தனிப்பட்ட நபர்களை நாங்கள் எதிர்ப்பதற்காக இந்த விடயங்களை பேசுவது கிடையாது. மார்க்கம் என்று சொல்ல வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மார்க்கத்தை கூறுவதற்குரிய பொறுப்பென்ற அமைப்பில் இங்கே நான் கூறுகின்றேன். அன்பான சகோதரர்களே, இந்த கொடியேற்றமாக இருந்தாலும் சரி, ஏழைய விடயங்களாக இருந்தாலும் சரி, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி அவர்கள் செய்தார்களா, நாங்களும் செய்ய வேண்டும். நபி அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் தவிர்த்து கொள்வது எங்களுடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கொடியேற்றத்தை பொறுத்தவரையில் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை கிடையாது, இஸ்லாம் அங்கீகரித்த வழிமுறையும் கிடையாது. இது யாருடைய பழக்கம் என்று சொன்னால், எங்களுக்கு பத்திரிகைகள் எடுத்து பார்த்தால் இந்துக்கள் அவர்களுடைய கோயில்களில் செய்யக்கூடிய ஒரு விடயத்தை எங்களுக்கு பத்திரிகைகளை பார்த்துக் கொள்ளலாம். இதை முஸ்லீம்களுக்கு தெரியாமல் அவர்கள் மார்க்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மௌலூத் ஓதக்கூடிய விடயமாக இருந்தாலும் சரி, என்ன கூறுவார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகின்றோம் என்பதாக கூறுவார்கள். நபி அவர்கள் பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுவோம் என்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் அருமையான சகோதரர்களே, எங்களை மிகச் சிறந்த சமுதாயம் சஹாபாக்கள். அதே போன்று எங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் அன்பு வைத்தவர்கள் சஹாபாக்கள். இவர்கள் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த தினத்தை கொண்டாடவில்லை? இது முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், நபி அவர்கள் ஒரு அமைப்பை காட்டிக் கொடுக்கவில்லை. பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டாடினாலும் ஏழையவர்களுக்கு கொண்டாடினாலும் இது அந்நியர்களுடைய கலாச்சாரம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விலகிக் கொள்ள வேண்டும். இதன் காரணமாக தான் சஹாபாக்கள் செய்யவில்லை. மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, நபி அவர்கள் முக்கியமான ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கின்றான், அந்த அமல் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், லைஸ அலைஹி அம்ருனா, அந்த அமலில் எங்களுடைய வழிகாட்டல் கிடையாது. நபி அவர்கள் கூறியதாகவோ நபி அவர்கள் செய்ததாகவோ நபி அவர்கள் அங்கீகரித்ததாகவோ அந்த விடயத்திலே கிடையாது. இப்படிப்பட்ட விடயம் அது எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் சரி, ஃபஹுவ ரத்துன், அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எங்களுடைய ஊர்கள் நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் எங்களுக்கு இதே வைத்து ஒப்பிட்டு பார்க்கலாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களா இல்லையா என்ற விடயத்தை இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். மதிப்புரிய அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியிலிருந்து நபி அவர்கள் கூறிய இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் ஒரு அடிப்படையான செய்தியை விளக்க வேண்டியதாக இருக்கின்றது. நாங்கள் நன்மை கிடைக்க வேண்டும் என்ற அமைப்பில், நன்மை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும் அமைப்பில் ஒரு விடயத்தை நாங்கள் செய்வதாக இருந்தால் அது அல்லாஹ் கூறியிருக்க வேண்டும் அந்த அமலை, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு காட்டித் தந்திருக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் நன்மை கிடைக்கும் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக எங்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். மதிப்புரிய அருமையான சகோதரர்களே, இந்த பிரச்சனை, அதாவது நாங்கள் செய்யக்கூடிய விடயம் சரியா இல்லையா, இது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா என்ற பிரச்சனைக்கு இஸ்லாம் அழகாக தீர்வு கூறுகின்றது. அது கொடியேற்றமாக இருந்தாலும் சரி, மௌலூதாக இருந்தாலும் சரி, அல்லது நபி அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, இது மார்க்கத்தில் உள்ளதா அல்லது இல்லையா, நன்மை கிடைக்குமா கிடைக்காதா என்ற விடயத்தை இஸ்லாமியர்கள் அழகாக எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. இஸ்லாம் அதிலே தெளிவான போக்கை எங்களுக்கு காட்டித் தருகின்றது. மதிப்புரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் உலில் அம்ரி மின்கும் ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபட வேண்டும். உங்களுக்கு மத்தியில் ஏதாவது கருத்து வேற்றுமை வருமானாக இருந்தால், உங்களுக்கு மத்தியிலே ஏதாவது விடயத்தில் சரியா இல்லையா என்ற கருத்து வேற்றுமை வருமாக இருந்தால், ஃபருத்துஹு இலல்லாஹி வ ரசூல், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் அந்த விடயத்தை திருப்ப வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் இந்த விடயத்துக்கு என்ன தீர்ப்பு கூறியிருக்கின்றார்கள் என்பதை குர்ஆனில் நீங்கள் தேட வேண்டும், ஹதீஸில் நீங்கள் தேட வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டுவிட்டு, ذَلِكَ خَيْرٌ
அதுதான் மிக சிறந்ததும் வாஹ்சன தஅவீலா, அதுதான் மிக அழகான தீர்வு என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை குறிப்பிட்டிருக்கின்றான். குர்ஆனை ஏற்ற முஸ்லிம்கள் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கு அல்லாஹ் கூறக்கூடிய அமைப்பில் எங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வை நாங்கள் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நாங்கள் தேடி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லிம் எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது, எதை செய்தால் அவனுக்கு நன்மை கிடைக்கும், எதை செய்தால் நன்மை கிடைக்காத என்ற விடயத்தை தெளிவாக குர்ஆன் கூறுகின்றது. இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வேதத்தை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அந்த அதை விட்டுவிட்டு எந்த ஒரு நேசர்களையும் எந்த ஒரு அவுலியாக்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட குர்ஆனையும் ஹதீஸை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், வேற எவரையும் பின்பற்றக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை தெளிவாக கூறுகின்றான். இதை விடவும் தெளிவாக இன்னும் ஒரு இடத்தில் வஅன் ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, அல்லாஹ் கூறுகின்றான் இதுதான் என்னுடைய நேரான வழி, இதுதான் என்னுடைய நேரான வழியாக இருக்கின்றது. அதாவது அல்லாஹ் குர்ஆனில் கூறியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த விடயங்களும் இதுதான் நேரான வழி. ஃபத்தபிஉஹு, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல, இதை விட்டுவிட்டு ஏனைய விடயங்களை நீங்கள் பின்பற்றி சென்று விட வேண்டாம். அது நல்லதானே இது நல்லதானே என்று நீங்கள் முற்பட்டால் ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அந்த நேரான வழியிலிருந்து நீங்கள் வழி தவறி விடுவீர்கள். தாலிகும் வஸாக்கும் பிஹி, அல்லாஹ் உங்களுக்கு உபதேசமாக குறிப்பிடுகின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். அருமையான சகோதரர்களே, இன்று சில சகோதரர்கள் என்ன கூறுவார்கள், எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய மூதாதைகள் செய்து வந்த நல்ல வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதாக கூறுகின்றார்கள். இதே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். வைதா கீல லஹும் தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்கள் கூறுவார்கள் காலு பல் நத்தபிஉ மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்களுடைய பெற்றோர்களை எங்களுடைய மூதாதைகளை எதை செய்வதாக நாங்கள் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹ் திருப்பி கேட்கின்றான் அவ்வளவு கான ஆபாஹும் லா யஅலமூன ஷையா, உங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் தெரியாமல் செய்தாலும் நீங்கள் பின்பற்றுவீர்களா? இன்னும் ஒரு இடத்தில் இதே வசனத்தை அல்லாஹ் தஆலா லா யஅகிலூன், அறியாதவர்களாக செய்தாலும், இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை கூறிவிட்டு அவ்வளவு கான ஷைத்தான் யதுஹும், ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்திருந்தாலும் நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, எங்களுடைய பெற்றோர்கள் செய்தார்கள், எங்களுடைய மூதாதைகள் செய்தார்கள், இது எல்லாம் எங்களுக்கு ஆதாரம் கிடையாது. அப்படி நாங்கள் போவோமாக இருந்தால் நாங்கள் வழிகேட்டின் பக்கம் போவோம் என்ற விடயத்தை இந்த திருவசனத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். வைதா கீல லஹும் தபிஉ, அவர்களுக்கு கூறப்பட்டால் அல்லாஹ்வால் இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள் என்பதாக கூறப்பட்டால், அதாவது நாங்கள் பின்பற்ற வேண்டியது அல்லாஹ்வால் இறக்கப்பட்டதை தான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உருக்கமான சில உபதேசங்களில் நபி அவர்கள் கூறக்கூடிய உபதேசங்களை இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய முக்கியமான உபதேசமாக கருதப்படக்கூடியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே கூறக்கூடிய உபதேசம். இது அனைத்து சஹாபாக்களையும் வைத்து இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கூறப்பட்டது. இதிலே பல பிரச்சனைகளுக்கு நபி அவர்கள் தீர்வு கூறுகின்றார்கள். நபி அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நபி அவர்கள் இதிலே தீர்வு கூறுகின்றார்கள். மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, அதிலே கூறுகின்றார்கள் தரக்து ஃபீக்கும் மா, ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு விட்டுட்டு செல்கின்றேன், ஒரு விடயத்தை நான் உங்களிடத்தில் விட்டு செல்கின்றேன். லம் தலில்லு பஅதஹு இன் இத்தஸம்தும் பி, அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் ஒரு நாள் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்பதாக நபி அவர்கள் கூறிவிட்டு கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ் கூறக்கூடிய விடயத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால், அல்லாஹ் கூறக்கூடிய விடயத்தை தான் நான் செய்வேன் என்ற உறுதியான அமைப்பில் நீங்கள் இருந்தால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்ற விடயத்தை நபி அவர்கள் நம்முடைய முக்கியமான உபதேசத்தை குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உருக்கமான உபதேசம் செய்கின்றார்கள். சஹாபாக்கள் கூறுகின்றார்கள் எங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது, எங்களுடைய உள்ளங்கள் நடுங்கியது. அப்படிப்பட்ட முக்கியமான உபதேசம். அந்த உபதேசத்திலே நபி அவர்கள் மிக முக்கியமான பிரச்சனைக்குரிய தீர்வுகளை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதிலே ஆரம்பமாக கூறியது அல்லாஹ்வுடைய பயத்துடன் நீங்கள் உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. அடுத்ததாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் வஸம்மி வத்தா, நீங்கள் கேட்டு வழிபட்டு நடக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு நீக்ரோ அடிமை உங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டால், உங்களுடைய பொறுப்பாளனாக ஆக்கப்பட்டால் அவர் சொல்வதை நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும். இதுவும் முக்கியமான பல பிரச்சனைகளுக்கு தீர்வான நபி அவர்கள் கூறிவிட்டு ஃபைன்னஹு மன் யஇஷ் மின்கும் ஃபஸயரா இக்திலாஃபன் கஸீரா, நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனக்கு பின்னால் நீங்கள் பல கருத்து வேற்றுமைகளை நீங்கள் காணுவீர்கள், பல கருத்து வேற்றுமைகளை நீங்கள் காணுவீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எதை நாங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே செய்ய வேண்டும், எதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய விடயத்தை நபி அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள். ஃபஅலைக்கும் பிசுன்னதி, அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய வழிமுறைகளை நீங்கள் பற்றி பிடித்துக்
பிடித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய வழியைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று நேர் வழி நடந்த சஹாபாக்கள் அந்த குலஃபாக்களுடைய வழிமுறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள், வையாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் எச்சரிக்கின்றேன். அதாவது மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படக்கூடிய விடயங்கள். அல்லாஹ் மார்க்கத்தை பூர்த்தியாதன் பின்னால, நபி அவர்கள் மார்க்கத்தை காட்டி தந்ததன் பின்னால, அதற்கு பின்னால் உருவாக்கப்படக்கூடிய விடயங்கள் இருக்கின்றது. அது கொடியேற்றுவதாக இருந்தாலும் சரி, மௌலித் ஓதுவதாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இப்படி மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படக்கூடிய விடயங்கள் இது அனைத்தும் வழிகேடுகள். இந்த வழிகேடுகள் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த அளவு ஒரு மனிதனை மோசமான நரகத்தின் பக்கம், அதே போன்று வழிகேட்டின் பக்கம் ஒரு மனிதனை சேர்க்கக்கூடியதான் இந்த விதத்தில் ஆகிக் கொண்டிருக்கின்றது. அதாவது நபி அவர்கள் காட்டாத விடயத்தை மார்க்கத்திலே நாங்கள் செய்வது, இதற்கு நாங்கள் விதத் என்பதாக நாங்கள் கூறுகின்றோம். இது சமுதாயத்தில் அருமையான சகோதரர்களே அதிகமாக பரவி இருக்கின்றது. இதை பற்றி தெளிவில்லாதவர்களாக இந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஜனாசா விட்டால் அதிலே பல மார்க்கத்துக்கு முன்னான நபி அவர்கள் காட்டித்தர எத்தனை விடயங்களை மார்க்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசப்படக்கூடிய அமைப்பில், ஒருவருக்கு ஒரு அமைப்பில், இன்னும் ஒருவருக்கு ஒரு அமைப்பில், இப்படி பல அமைப்புகளை செய்து மார்க்கத்தை அவர்கள் அங்கே களங்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு மத்தியிலே இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது மிகவும் தேவையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரே ஒரு விடயத்தை நான் கூறி என்னுடைய பிரசங்கத்தை இதோடு முடித்துக் கொள்கின்றேன். நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கூறுகின்றார்கள், எனக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் அவர்களுடன் ஹவாரியுடன் செயல்படக்கூடியவர்களும் அவர்களுடைய தோழர்களும் இருந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஹவாரியுடன் செயல்படக்கூடிய மிக நெருக்கமானவர்களும் அவர்களுடைய தோழர்களும் இருந்திருக்கின்றார்கள். இந்த தோழர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளை எடுத்து நடப்பார்கள். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகளை அவர்கள் எடுத்து நடப்பார்கள். நபி அவர்கள் அதற்கு பின்னால் கூறுகின்றார்கள், அதற்கு பின்னால் ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் ஒரு கூட்டத்தின் உருவானார்கள். அவர்கள் யகூலுன மா லா யஃஅலூன், அவர்கள் செய்யாததை சமுதாயத்திலே கூறுவார்கள். நபி அவர்களுடைய அடையாளமாக ஆரம்பத்திலே கூறுகின்றார்கள், அவர்கள் செய்யாததை மக்களுக்கு மத்தியிலே கூறுவார்கள். வயஃஅலூன மா லா யுமரூன், அவர்களுக்கு ஏவப்படாத விடயங்களை அவர்கள் செய்வார்கள். அவர்களுக்கு ஏவப்படாத விடயங்கள், மார்க்கமாக அவர்களுக்கு காட்டித்தராத விடயங்களை மார்க்கமாக செய்வார்கள். இதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால நபி அவர்கள் கூறுகின்றார்கள், கூட்டம் உருவாகுவார்கள். அவர்கள் நபி அவர்கள் காட்டித்தராத, அவர்களுக்கு ஏவப்படாத விடயங்களை அவர்கள் மார்க்கமாக செய்வார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பு என்ன என்பதாக நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். ஃபமன் ஜாஹதஹும் பிகல்பி, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி, இவர்கள் தன்னுடைய கையின் மூலமாக இவர்களுடன் போராடுகிறார்களோ அவர்கள் மூமின்கள். அடுத்ததாக கூறுகின்றார்கள், இவர்கள் தன்னுடைய நாவின் மூலமாக இவர்களுடன் போராடுகிறார்களோ இவர்கள் மூமின்கள். அடுத்ததாக கூறுகின்றார்கள், இவர்களுடன் தன்னுடைய உள்ளத்தின் மூலமாக அது கூடாது என்று ஒதுங்கி நடந்து கொள்கின்றார்களோ இவர்கள் மூமின்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நாங்கள் இன்று எங்களுடைய சமுதாயத்தை எடுத்து பார்க்கும் சந்தர்ப்பத்தில் மார்க்கம் கூறாத எத்தனை விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மூமின்களாக இருந்தால், நாங்கள் சொர்க்கத்தை நோக்கமாக வைத்து வாழக்கூடியவராக இருந்தால், எங்களால் முடிந்த அளவு ஒன்றை கையின் மூலமாக இதை தடுப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். அல்லது எங்களுடைய நாவின் மூலமாக, பேச்சின் மூலமாக கூறி இதை தடுப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். அல்லது இது கூடாது என்று விலகி ஒதுங்கி நடக்கூடிய கூட்டத்தால் நாங்கள் சேர்ந்திருக்க வேண்டும். எனவே மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே, என்னென்ன விடயங்களை பேசணுமோ கேட்டோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் இறைவன் துணை புரிவானாக.